ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாப்அப் க்ரீட்டிங் கார்ட் எப்படி செய்கிறதுன்னா, இந்த ஹேண்ட்மேட் க்ரீட்டிங் கார்ட் செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்களே ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். கிராஃப்ட் பேப்பர் 3 கலர்ஸ் வேணும், சிசர்ஸ், sketch or marker pen, glue. இந்த மாதிரி half pearl beads இருக்கும், அது மார்க்கெட்ஸில் கிடைக்கும் உங்களுக்கு ஸ்டேஷ்னரி ஷாப்பில். நான் அது எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். கிராஃப்ட் பேப்பர் வந்து ரெட் கலரில் வந்து 6 பீஸும் எல்லோவில் 1 பீஸும் எடுத்திருக்கேன். இதனோட மெஷர்மெண்ட் வந்து 9 by 9 சென்டிமீட்டர். ஃபஸ்ட் இதை எப்படி ஃபோல்ட் பண்ணுங்கிறது நான் காட்டுறேன். நம்ம இதை ஃபஸ்ட்டு டயக்னலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி திருப்பியும் செகண்ட் டைம் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி, ஸோ டோட்டலி நமக்கு 3 ஃபோல்ட்ஸ் வரும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா பீஸும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் இப்போ எல்லா பீஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம பெட்டல்ஸ் ட்ரா பண்ணணும். பென்சில் வச்சோ இல்லை மார்க்கர், ஸ்கெட்ச் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு பெட்டல் கரெக்டாக ட்ரா பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் சிசர்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணிவிடுங்க எக்ஸ்ட்ரா இருக்க கிராஃப்ட் ஷீட்டை வந்து. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணால் நமக்கு ஃப்ளவர் ஷேப் கிடச்சிடும். இதே மாதிரி தான் நம்ம மற்ற பீஸும் நம்ம ரெடி பண்ணணும். பட் எல்லாமே ஒரே சைஸாக இருக்கணும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும், இல்லைன்னா நமக்கு ஸ்டிக் பண்ணுறப்போ ஒழுங்காக நம்மளால் ஃப்ளாரும் நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ளார் எடுத்து அதில் ஒரு பெட்டலை நான் ரிமூவ் பண்ணுறேன். பாருங்கள், ஒரே ஒரு பெட்டலை மட்டும் நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ சேம் ப்ராசஸ் வந்து மற்ற நம்ம எல்லா ஃப்ளார் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒவ்வொரு பெட்டலை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இப்போது மார்க்கர் வச்சோ இல்லை ஸ்கெட்ச் வச்சோ நீங்கள் டிசைன் பண்ணணும். வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ அது பண்ணலாம். ஆனால் நம்ம கட் பண்ணதுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் இருக்க பெட்டலில் மட்டும் நம்ம எந்த டிசைனும் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம அங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் நம்ம அந்த ஸ்பேஸை மட்டும் நம்ம அப்படியே ஃப்ரீயாக விட்டுடணும். மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மெசேஜ் ஏதாவது எழுதணுன்னா எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்லேயும் நம்ம டிசைன் பண்ணிக்கணும். இப்போது நான் வந்து அந்த ஃப்ரீயாக விட்டுருந்த ஸ்பேஸில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு, நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க க்ளூ. இந்த சைடில் இருக்க ஃபஸ்ட்டு பெட்டில் நான் அது மேலே வச்சு அப்படியே ஸ்டிக் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு ஒரு ஃப்ளார் ஷேப் கிடச்சிடும், க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி மற்ற ஃப்ளார்ஸும் நம்ம ரெடி பண்ணணும். ஃப்ளார்ஸும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நம்ம ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணால் நமக்கு இந்த ஷேப் கிடைக்கும். இதில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்லேயும் தேர்டு பெட்டல்லையும் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். செகண்ட் ஃப்ளார் எடுத்து அதனோட ஃபஸ்ட்டு பெட்டல் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணது மேலே நம்ம வைக்கணும். அதே மாதிரி தேர்ட் ஃப்ளார் எடுத்து கீழே நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது மேலே வைக்கணும். ஸோ இப்போது திரும்பவும் நம்ம சென்டரில் இருக்க 3 பெட்டல்ஸ் மேலே நம்ம க்ளூ டிப்பில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இந்த எல்லோ ஃப்ளாரை வந்து நான் அது மேலே வச்சு ஸ்டிக் பண்ணிடுறேன். இப்போது சென்டருக்கு
மேலே இருக்க 2 பெட்டல்ஸ் கீழே இருக்க 2 பெட்டல்ஸ்க்கு மட்டும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணோம். வீடியோவில் இருக்க மாதிரி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்ஸ். ஸோ நிறுத்தி கூட நீங்கள் பார்த்து செய்யுங்க. ஏன்னா நம்ம இது கரெக்டாக பண்ணால் தான் கரெக்டாக வரும் நமக்கு. பாருங்கள், அடுத்த ஃப்ளாரும் அதே மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிடுறேன். இப்போ லாஸ்ட்டாக சென்டரில் இருக்க 3 பெட்டல்ஸ்க்கு க்ளூ அப்ளை பண்ணிட்டு லாஸ்ட் ஃப்ளாரை நம்ம அதில் ஸ்டிக் பண்ணிடணும். ஸோ இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகணும். இது வந்து நீங்கள் வெயிட் போட்டுடலாம் மேலே ட்ரை ஆகிறதுக்கு. நம்ம அப்போ தான் நல்லா ஸ்டிக் ஆகும். இப்போ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். இப்போது நான் 3rd கிராஃப்ட் பேப்பர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அதில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ சென்டராக வச்சு நீங்கள் அது பேக் சைடில் இருக்க சென்டர் பெட்டலோட அவுட்டர் எட்ஜில் வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணணும். டிப்பில் அப்ளை பண்ணால் போதும். அப்ளை பண்ணிவிட்டு அந்த க்ரீட்டிங் கார்டோட ஃபோல்டு இருக்குது இல்லைங்களா, அதோட சென்டரோட நம்ம அலைன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிக் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சைடில் நம்ம சென்டர் பெட்டலில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கார்டை க்ளோஸ் பண்ணிடணும். அது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகணும். இப்போ நான் இதை வந்து ஹார்ட்டின் ஷேப் கொடுக்க போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஹார்ட்டின் ஷேப் வரைஞ்சிடுறேன். கட் பண்ணி எக்ஸஸ் ஷீட்ஸை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போது நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து க்ளூ அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு அந்த பீட்ஸ் வந்து நான் ஒவ்வொன்றா ஸ்டிக் பண்ணிடுறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அடுத்து உள்ள சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளார் கரெக்டாக செட் ஆகியிருக்கும். இப்போ வந்து நான் உள்ளேயும் நான் வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன டிசைன் பண்ணணுமோ நீங்கள் அதை டிசைன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்து முடிச்சுட்டேன். இதனோட ஃபைனல் அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களோட விஷஸ் நீங்கள் எழுதிக்கலாம். உள்ளே வந்து நீங்கள் ஃப்ளார்ஸ் ரைஸ் ஆகுதுங்க, அங்கே வந்து நீங்கள் மெசேஜஸ் இல்லை மெமரிஸ் ஏதாவது கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.